ஆனால் இங்கே கொளத்தூர் மணியண்ணன் பேச்சை கேட்கறத விட, தோழர் தியாகு பேச்சை கேட்கறத விட நம்மால் யாராரு பேச்சோ கேட்டுட்டு இருக்கிறான். யாராருக்கோ வண்டி வச்சுட்டு போறீங்க, யாராருக்கோ பாலாபிஷேகம் செய்யறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, மண் சோறு சாப்பிடுறீங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டு 100 நாள் ஓடணும்னு திருப்பதி ஏழுமலையான கும்பிட போறீங்க. நீங்கள் கும்பிட வேண்டியவர்கள் உங்கள் சந்ததி படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் எம்பிசி என்கிற ஓபிசி என்கிற இந்த பிரிவை உருவாக்கி இந்த நாட்டில் இருக்கிற 80 கோடி மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றுத்தந்ததில் மகத்தான பங்காற்றிய மகத்தான தலைவன் ஐயா ஆணைமுத்து என்கிற அந்த அற்புதமான தலைவன். அவனை வணங்குவதற்காக, அந்த தலைவனை போற்றுவதற்காக தன் குடும்பம் முழுவதும் தூக்கு கயிறை முற்றமிட்டாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கோர மாட்டேன் என்று உறுதிமிக்க ஒரு விடுதலை போரை நடத்திய அந்த மகத்தான கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதில் பணி செய்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் விடுதலையை குறித்து பேசி சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதும் சமரசமற்று இருந்த அந்த மக்கள் போராளி புலவர் கலிபெருமாள் அவர்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த இருபெரும் ஆளுமைகளுக்கான நடைபெறுகின்ற இந்த 100ஆண்டு விழாவில் குறுகிய காலத்தில் என் அழைப்பை ஏற்று பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்த என் உறவுகள், ஒரே ஒரு வருத்தம் தான், வந்த அத்தனை பேரும் அமர்ந்திருந்தீங்கன்னா இந்த இருக்கை பத்தாது. அதுக்கு பிறகு 2500 இருக்க போட சொன்னேன். ஆனா வேன்ல ஏறி உட்காந்துருக்கிறீங்க, வண்டியில உட்காந்துக்கிறீங்க, அங்க இங்க கேட்கறீங்க, இங்க கேட்கறீங்க. இன்னமும் சினிமா தரமாக இருக்கக்கூடாது. உங்களை அரசியல் படுத்துவதற்காகத்தான் இங்கு மிகச்சிறந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசக்கூடிய பேச்சாளர்களை அழைக்காமல் ஒரு 50 ஆண்டு கால பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாகும் தடா பொடா NSA தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று அத்தனை சிறை கொட்டடிலும் அடர்ந்து கிடந்து இந்த தமிழ் சமூகத்தின் மாறுதலுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஆக பெரும் போராளிகளை இந்த மேடையில் ஏற்றி உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அப்படி வருகை தந்த அத்தனை என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் இங்கே பெருந்திரளாக கூடி இந்த மாபெரும் தலைவர்களுக்கான 100ஆண்டு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டு பத்திரமாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து குறுகிய காலத்தில் அனுமதி அளித்து காவல்துறை பாதுகாப்பு அளித்து தந்தமைக்கும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்ட இடதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து இந்த ஆளுமைகளை போற்ற